கடகராசி உங்களை இந்த 2025 வாழ்க வளமுடன் என்று சொல்லி வரவேற்கிறது. ஏனென்றால் இரவு பகல் தூக்கமில்லாது ஒரு பொறுப்பை எடுத்து நடத்தக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் இந்த கடக லக்னம், கடகராசி. கடகத்தில் லக்னாதிபதி நின்றிருந்தாலோ சரி, ராசியாதிபதி நின்றிருந்தாலோ சரி, இவருடைய குணாச்சாரம் இப்படிதான் இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு இன்று எது நடந்தாலும் நடக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், என்ன நடக்குதோ பார்ப்போம். ஏன்னு கேட்டால், நான் செய்கிறத செய்வேன், அது சரியோ தவறோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அனே இறங்கி செயல்படுவீங்க. இந்த செயல்படுவதற்கு துணிச்சலும் தைரியமும் வந்துடும். ஏன்னு கேட்டால், சிறு கடன் வாங்கினா பயம் வரும், பெருங்கடன் வாங்கினா பயம் வராது. ஏன்னு கேட்டால், இதுதானே, இது கொடுத்துடலான்னு. அப்படி தான் இப்பொழுது உங்களை இந்த ஆண்டு அழைச்சிட்டு போக போகுது. உங்களுக்கு 6லேயும் சூரியன் இருக்கார், 2 குடையவன். அதே நேரத்தில் 8லேயும் சனி இருக்கிறார். அப்பம் பிள்ளைங்க 2 பேரும், அப்பாவும் பிள்ளையும் 2 பக்கம் இருக்காங்க. அதாவது வெளிச்சமும் இருளும் உங்களுக்கு வரவு ஸ்தானத்துக்கு இருபுறமும் இருக்கிறதுனால ஒரு துணிச்சல் உங்களுக்கு வரும். அந்த சந்திரன் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் அங்கு குருவோட சாரமும் சனியோட சாரமும் புதனுடைய சாரமும் இருப்பதனால் அப்படி தான் கடன்பட்டு தான் நீங்கள் வாழ வேண்டி வரும். கடன்பட்டு அதற்கு அடுத்த கடன்பட்டு இப்படி போயிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் கடன் படவில்லை என்றால் உங்களுடைய ஹார்ட்டில் பஞ்சர் வரும். நான் நீதி நேர்மையோடு இருக்கிறேன், சரியாக இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் உடலை பாதிக்கும். நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதித்தால் மீட்டு விடலாம், உடலை பாதித்தால் நாம் மீட்பது கடினம். எப்பொழுதும் பயந்து வாழ வேண்டும்.